அதாவது இடம் இருந்து அனுப்பல. அந்த பக்கம் பாதை உண்டு, அங்க யாகசாலை போட்டுக்கலாம், அங்க அடைச்சிருக்கீங்க. இந்த சென்னை தெரியலையே விட்டு வெளியே போறது வந்து கடற்கரை வழியா அப்படியே இருக்குங்களா? நாங்க வந்து போகணுமா? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கானது நடைபெற்றது. இதற்காக ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்த வண்ணம் உள்ளனர். தற்போது திருச்செந்தூரில் உள்ள பக்தர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் எழுந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வரும் நிலையில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்களில் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் இன்று காலை திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் கூட்டமும் அலைமோதியது. ஆகவே கும்பாபிஷேக விழாவை காண வரும் பக்தர்கள் எந்தவித நெருக்கடியின்றி காணும் வகையில் கோவில் கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டது. மேலும் இன்று மதியம் 2 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு தரிசனம் செய்யலாம் என்று கோவில் நிர்வாகம் கூறியிருந்தது. அதன் பின்னர் கூட்டம் அலைமோதியதால் மாலை 6 மணிக்கு மேல் என்று கூறினர். பின்னர் கூட்டம் ஓரளவு கலைந்த பின்னர் மதியம் 2 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. இதனால் அங்கிருந்த பக்தர்கள் குழந்தைகளை கொண்டு சாமி தரிசனம் செய்ய கூட்டத்தில் சிக்கிக் கொண்டு தவித்தனர். மேலும் கோவிலில் இருந்து பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் சுற்றி வர பாதை ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக விவிஐபி கார் வருகின்ற பாதையில் வந்தனர். அப்போது போலீசார் அவர்களை சுற்றி போக சொல்லி கூறிய நிலையில போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் பக்தர்கள் ஆத்திரமடைந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதன் பின்னர் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.